Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சியில் தூய்மை பணியாளர் பாபு திடீரென தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பாபு என்ற தூய்மை பணியாளர் சபரிமலை செல்வதற்காக மாலை அணிந்திருந்த நிலையில் வழக்கம் போல் பணிக்கு சென்றார். இந்நிலையில் இரவு 8 மணி அளவில் பழைய நகராட்சி அலுவலகத்தில் உள்ள ஒரு அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பணிச்சுமை காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது. சென்னை அடுத்த பல்லாவரம் பொழிச்சலூர் பிரதான சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிதமான மழை பெய்ததால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை பெய்ததால் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பம்மல் பொழிச்சலூர் பிரதான சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் அவ்வழியாக வாகனத்தை ஓட்டிச் செல்பவர்களும் அந்த பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகளும் கடும் அவதியடைந்தனர். சேலம் மாநகராட்சியில் சாக்கடை கால்வாய் அமைப்பதற்கான பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி 60வது கோட்டத்தில் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பொது நிதியில் இருந்து மாரியம்மன் கோவில் பிரதான சாலையில் 1,03,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை போடப்பட்டது. இதில் தெற்கு தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து 5000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் பகுதியில் பெய்த மழையால் பூண்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்த்தேக்கத்திற்கு வரும் உபரி நீர் வினாடிக்கு 5000 கன அடி திறக்கப்படுகிறது. அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் ஆத்தூர், வன்னிப்பாக்கம், மடியூர் உள்ளிட்ட கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணிமேடு பகுதியில் ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக விழுப்புரத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இந்த நிலையில் பாலமுருகன் என்பவர் தனது விவசாய நிலத்திற்கு சென்றபோது ஓங்கூர் ஆற்றில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்டார். இதையடுத்து அப்பகுதி இளைஞர்கள் அவரை சடலமாக மீட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் மின்கம்பம் சாய்ந்து விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நலத்துக்குடி பகுதியில் தொடர் மழை காரணமாக மின்சார கம்பம் ஒன்று கீழே விழுந்து சேதமடைந்தது. இதனால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி உழவர் சந்தையில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் கொண்டு வந்த விளைபொருட்கள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளன. தொடர் மழை காரணமாக காட்பாடி உழவர் சந்தையில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்துள்ளனர். விவசாயிகள் கொண்டு வந்த விளைபொருட்கள் விற்பனையாகாமல் அப்படியே தேங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். நாகை மாவட்டம் செம்பியன் மகாதேவி பகுதியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 8ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்தார். செம்பியன் மகாதேவி பகுதியில் பரவலாக மழை பெய்த நிலையில் மழை காரணமாக முருகதாஸ் என்பவரது வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் சிறுவன் கவியழகன் உயிரிழந்தார். ஸ்டாலின் அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என முருகதாஸ் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூரில் தொடர் மழை பெய்ததால் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து செல்வதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மார்க்கெட் பகுதியில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் திருவள்ளூர் நகரை சுற்றியுள்ள மக்கள் மற்றும் வியாபாரிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் வேறு வழியில்லாமல் கழிவுநீர் கலந்த மழைநீரில் தத்தளித்து நடந்தபடியே செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக நகராட்சி ஊழியர்கள் தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 3 வயது குழந்தை காயமடைந்தது. கள்ளுப்பட்டி கிராமத்தில் மழை காரணமாக ராஜபாண்டி என்பவரது ஓட்டு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த 3 வயது பெண் குழந்தைக்கு காயம் ஏற்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என ராஜபாண்டி குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியில் 17 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சிறிது நேரம் பெய்த மழைக்கே நீண்ட நேர மின்வெட்டு ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மின்சார வாரியத்திலும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்சாரத்துறை ஊழியர்கள் பொதுமக்கள் அவதிப்படுவதை குறித்து சிறிதும் கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி தொடங்கி வைத்தார்.
கள்ளங்காடு பகுதியில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், பெரியேரிப்பட்டி ஊராட்சியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மற்றும் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நியாய விலைக் கடை உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான மணி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கி கிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பூட்டியிருந்த வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலமுருகன் என்பவர் தனியார் ரத்த பரிசோதனை மையம் நடத்தி வருகிறார். அவரும் அவரது மனைவியும் தொழில் தொடர்பாக வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் சென்றிருந்தனர். இந்த நிலையில் அவரது வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.